புதுச்சேரியில் திமுக வேட்புமனு தாக்கல் செய்வது தொடர்பாக புதுச்சேரி திமுக அமைப்பாளர் சிவா பேட்டியளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு வில்லியனூர் தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நல்ல நாள் தான் திறந்து வச்சிருக்கோம். வேட்புமனு தாக்கல்லாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்றத திமுகவில் சிலர் நாங்கள் சொல்லியிருக்க சிலர் போட்டுருக்காங்க. கூட்டணி நிச்சயமாக இன்று நாளை உறுதி செய்யப்படுறோம். தலைவர் எந்த நிலையில் இருக்காரோ, அவர் என்ன மனநிலையில் சொல்றாரோ அதை கேட்டு நடக்க நாங்கள் தயாராகிட்டோம். நிச்சயமாக வருங்காலம் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுக்கும். 30 தொகுதியிலையும் நாங்கள் வேட்புமனு பண்ணுவோம். எங்க கூட்டணி கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கான வெற்றி, எங்களுக்கான வாய்ப்பு இது. இந்த தேர்தல் எங்களுக்கான தேர்தல். தலைமை முடிவு பண்ணும். எந்த குழப்பமும் இல்லைங்க. எதுவுமே போய் 4 தடவை பேசினாதான் செட்டில் ஆகும். இன்னைக்கு வில்லியனூர் தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சிருக்கோம். இன்னைக்கு நல்ல நாள் தான் திறந்து வச்சிருக்கோம். வேட்புமனு தாக்கல்லாம் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்றத திமுகவில் சிலர் நாங்கள் சொல்லியிருக்க சிலர் போட்டுருக்காங்க. கூட்டணி நிச்சயமாக இன்று நாளை உறுதி செய்யப்படுறோம். தலைவர் எந்த நிலையில் இருக்காரோ, அவர் என்ன மனநிலையில் சொல்றாரோ அதை கேட்டு நடக்க நாங்கள் தயாராகிட்டோம். நிச்சயமாக வருங்காலம் புதுச்சேரியில் திராவிட மாடல் ஆட்சி வருவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுக்கும். 30 தொகுதியிலையும் நாங்கள் வேட்புமனு பண்ணுவோம். எங்க கூட்டணி கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் நாங்கள் கொடுப்போம். எங்களுக்கான வெற்றி, எங்களுக்கான வாய்ப்பு இது. இந்த தேர்தல் எங்களுக்கான தேர்தல். தலைமை முடிவு பண்ணும். எந்த குழப்பமும் இல்லைங்க. எதுவுமே போய் 4 தடவை பேசினாதான் செட்டில் ஆகும்.